ஒரு அழகான கிராமம். அந்த கிராமம் பார்த்தீங்கன்னா, நகரத்துலேருந்து ரொம்ப தொலைவில அமைஞ்சிருந்துச்சு. அந்த கிராமத்தில கோஜி அப்படிங்கிற ஒரு ஜென் மாஸ்டர் இருந்தாரு. அவரு பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப பிரபலமா இருந்தாரு. அவரோட டீச்சிங்ஸ் வந்து பல பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இத பத்தி கேள்விப்பட்ட கென் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடண்ட் வந்து, இந்த ஜென் மாஸ்டர் கிட்ட போயிட்டு, நானுமே உங்களுடைய போதனைகள்லாம் கத்துக்கிட்டு, நான் வந்து என்லைட்மென்ட் ஆகணும். அதாவது நான் வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கைக்கான குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம நானுமே மத்தவங்களுக்கு இந்த போதனைகள சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு எண்ணத்தோட இவர மீட் பண்ண போறாரு. போயிட்டு அந்த கோஜி அப்படிங்கிற அந்த ஜென் மாஸ்டர மீட் பண்றாரு. மீட் பண்ண உடனே அந்த ஜென் மாஸ்டருமே ஒரு ஸ்மைலோட இவர வந்து வரவேற்கிறாரு. வரவேற்று கூப்பிட்டு கேட்குறாரு, "சொல்லுப்பா உனக்கு என்னென்ன பண்ணணும்?" அப்படின்னிட்டு. உடனே அந்த கென் அப்படிங்கிற அந்த ஸ்டூடண்ட் சொல்றாரு, "ஐயா நான் உங்கள பத்தி நெறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னோட குருவா உங்கள நான் ஏத்துக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச போதனைகள் எல்லாமே எனக்கு சொல்லிக் குடுங்க. அத வச்சு நான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட நான் கத்துக்கிற விஷயங்கள மத்தவங்களுக்குமே நான் சொல்லிக் குடுக்க ஆசைப்படுறேன். அதனால தயவு செஞ்சு இந்த என்லைட்மென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு என்ன வழிகாட்டுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த கென் அப்படிங்கிற அந்த ஸ்டூடண்ட் வந்து சொல்றாரு. "சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் மாஸ்டருமே, "சரி வாப்பா நான் உனக்கு சொல்லிக் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு நடந்து போறாரு. அவருங்க நடந்து போறது பார்த்தீங்கன்னா, ஒரு காடு, ஒரு அடர்ந்த காடு இருக்கு. அந்த காட்டுக்குள்ள அப்படியே நடந்து போய்க்கிட்டே இருக்காங்க. ரொம்ப தூரம் நடந்து போறாங்க. இந்த ஜென் மாஸ்டர் வந்து எந்த ஒரு வார்த்தையுமே அவர் வாயிலேருந்து வரல. ரொம்ப அமைதியா நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு. அந்த ஸ்டூடண்ட்டுமே கூடயே நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த இயற்கையோட சத்தம் வந்து அவங்க காதுல நுழையுது. அதாவது பறவைகள்லாம் கத்திக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த இலைகள்லாம் கீழ விழுற சத்தம். அப்புறம் அப்படியே காத்து வந்து அப்படியே லேசா அப்படியே ஒரு மென்மையான ஒரு காத்தடிக்கும்போது ஒரு சத்தம் கேட்கும்ல, அந்த சத்தம் வந்து அவங்க காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படியே ஒரு சில மணி நேரங்கள் நடந்துக்கிட்டே இருக்காங்க. அப்பவுமே அந்த ஜென் மாஸ்டர் வந்து எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லல. ரொம்ப அமைதியா வந்துக்கிட்டே இருக்காரு. அப்புறம் ஒரு சில மணி நேரங்கள் நடந்ததுக்கப்புறமா, ஒரு சின்ன ஆறு வருது. அந்த ஆறு பார்த்தீங்கன்னா, அப்படியே ரொம்ப கிளியரா இருக்கு. அந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கிளியரா இருக்கு. மேலேருந்து பார்த்தாவே அடியில என்ன இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு தெரியும் போல. அந்த அளவுக்கு நல்லா கிளியரா இருக்கு. அந்த ஆத்து பக்கத்தில இந்த ஜென் துறவி போயிட்டு உட்கார்றாரு. உட்காந்துட்டு அந்த ஸ்டூடண்ட்டுமே அங்கேயே உட்கார சொல்றாரு. உட்காந்துட்டு அங்கேயும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டே இருக்காங்க. இவர் ரொம்ப அமைதியா அப்படியே கண்ண மூடிக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த ஸ்டூடண்ட்டுக்கு வந்து ஒண்ணும் புரியல. "என்னப்பா ரொம்ப நேரமா நானும் இவர் கூடயே வந்துக்கிட்டே இருக்கேன். ஆனா இவர் வந்து எதுவுமே எனக்கு சொல்லி தர மாட்டேங்கிறாரு. ரொம்ப அமைதியாவே இருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாமளும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாரு. பார்த்தீங்கன்னா, பொழுது சாய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது சூரியன் வந்து அஸ்தமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பவுமே அந்த ஜென் மாஸ்டர் வந்து எதுவுமே சொல்லல. சரி இந்த ஸ்டூடண்ட்டுக்கு வந்து பொறுமைய இழந்துடுறாரு. இழந்துட்டு அந்த ஜென் மாஸ்டர்ட்ட கேட்குறாரு, "ஐயா நான் வந்து உங்ககிட்ட நான் ஏதாவது சொல்லிக் குடுங்கன்னு சொல்லி தான் நான் வந்தேன். ஆனா நீங்க காலையிலேருந்து எதுவுமே எனக்கு சொல்லி தரலையே. ரொம்ப அமைதியா இருக்கீங்க. ரொம்ப அமைதியா என்ன கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. எனக்கு ஏதாவது நீங்க சொன்னா தானே நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியும். தயவு செஞ்சு ஏதாவது சொல்லிக் குடுங்களேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் மாஸ்டர்ட்ட கேட்குறாரு. உடனே ஜென் மாஸ்டர் வந்து இவர பார்க்குறாரு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இவர பார்க்குறாரு. பார்த்துட்டு, "சரிப்பா இப்ப நீ சொல்லு. காலையிலேருந்து நாம இந்த காட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கோம். நம்ப வந்து இந்த பயணத்த பத்தி நீ சொல்லு. இந்த பயணத்துலேருந்து என்ன கத்துக்கிட்ட? அத முதல்ல சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே அந்த ஸ்டூடண்ட் சொல்றாரு, ஐயா நான் இப்ப நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, பல பறவைகளோட சத்தத்தெல்லாம் கேட்டேன். அப்புறம் ரொம்ப அருமையா அந்த நேச்சரோட அந்த இலைகள்லாம் விழுற சத்தம், அப்புறம் காத்தடிக்கும்போது அந்த சத்தம், இந்த மாரி பல விஷயங்கள கேட்டேன். அது மட்டும் இல்லாம கடைசியா நம்ம வந்தோம்ல, இந்த ஆறு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கிளியரா இருக்கு. மேலேருந்து பார்த்தாவே உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அருமையா தெரியுது. அவ்வளோ கிளியரா இருக்கு இந்த ஆறு. இந்த இயற்கை வந்து ரொம்ப அருமையா இருக்கு ஐயா. இந்த இயற்கையிலேருந்து பல விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடண்ட் சொல்றாரு. உடனே அந்த ஜென் துறவி சொல்றாரு, இதுதான்ப்பா அதாவது பார்த்தீன்னா, நான் உனக்கு கத்துக் குடுக்குறதெல்லாம் வந்து சும்மா மேலோட்டமான விஷயங்கள் தான். ஆனா இந்த நேச்சர் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, இந்த இயற்கை கிட்டேருந்து நீ கத்துக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. இத கத்துக்கணும்னா முதல்ல நீ வந்து ரொம்ப அமைதியா இருக்கணும். அமைதின்னா என்னன்னா, மனதளவுல நீ ரொம்ப அமைதியா இருக்கணும். மனசுக்குள்ள நீ ரொம்ப பல குழப்பங்கள்லாம் வச்சுக்கிட்டு, மனசு ரொம்ப சத்தமா இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, இந்த இயற்கை வந்து என்ன பேசுது அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியாமலே போயிடும். அந்த சமயங்கள்ல நான் என்ன சொன்னாலும் சரி, எந்த ஒரு விஷயம் உனக்கு சொல்லிக் குடுத்தாலும் சரி,
அது வந்து உங்கள் காதுக்குள்ளே ஒரு வார்த்தைகளாக தான் போகுமே தவிர உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக அது போய் சேரவே சேராது. அதனால் இந்த இயற்கையை வந்து நீ முதல்ல ரசிக்க கற்றுக்க. இயற்கையிலேருந்து பல டீச்சிங்ஸ் இருக்குது. அந்த டீச்சிங்ஸ் எல்லாம் நீ உள்வாங்க கற்றுக்க. இதெல்லாம் பண்ணணும்னா நீ முதல்ல அமைதி அடையணும். இந்த அமைதி அடைஞ்சினா மற்ற எல்லா டீச்சிங்ஸுமே உனக்கு நேச்சர்கிட்டேருந்தே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இது சொன்ன உடனே அப்போ தான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு புரியுது. முதல்ல நம்ம வந்து மனசை அமைதிப்படுத்தணும். மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும். அப்படி ஒருநிலைப்படுத்தினா மட்டும்தான் நம்ம ஃபர்தராக வேறு ஏதாவது டீச்சிங்ஸ் இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது சொல்கிறது இருந்தாலும் சரி, நம்ம கேட்டுக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு புரியுது. அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்கள் வந்து இந்த கோச்சி அப்படிங்கிற இந்த ஜென் துறவிக்கிட்ட அவர் வந்து ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கார். அப்புறம் ஒரு சில மாதங்கள் கழித்து அவர் தனியாக பிரிஞ்சு போயிடுறாரு. போயிட்டு பார்த்திங்கன்னா இவர் கற்றுக்கிட்ட இந்த பவர் ஆஃப் காம் மைண்டு, நம்ம மனசை வந்து அமைதியாக இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு சக்தி பிறக்கும். அந்த சக்தியை பற்றி மற்றவங்ககிட்டையுமே சொல்கிறாரு. அப்படியே அந்த போதனைகள் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வழியாக இன்னொருத்தர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பல தலைமுறைகளுக்கு அந்த போதனைகள் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த அமைதிக்கான சக்தியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கார். இது போல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுத்திருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். கொஞ்சம் அதை யோசித்து பாருங்கள். அந்த தவறான முடிவுக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முடிவு எடுக்கிற அந்த சமயத்தில் உங்கள் மனசில் பல குழப்பங்கள் இருந்திருக்கும். உங்கள் மனசு வந்து அமைதியான ஒரு நிலையிலே இருந்திருக்காது. அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் உங்கள் மனசை முதல்ல ஒருநிலைப்படுத்துங்க. உங்கள் மனசை முதல்ல அமைதிப்படுத்துங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே அந்த முடிவு உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாகவே அமையும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.